TTF டிக்கெட் டு ஃபினாலே வீக் ஆரம்பிச்சாச்சு. இப்போ பிக் பாஸை பார்க்காதவங்க கூட இந்த TTF நிறைய பேர் மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு என்ன பெரிய காரணம்னா, தமிழ் மக்களாகிய நாம் ரொம்பவே விளையாட்டை மதிக்கிறவங்க. பிளஸ் வி ஆல் லவ் த ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஏன்னா அது ஒரு ஜென்டில்மென்ஸ் கேம். விளையாட்டை விளையாடணும், சூட்சமங்களோட விளையாடணும், ஆனா அதை ஒரு கரெக்டான பேசிக் அறம் தவறாம விளையாடணும். அந்த லெவல்ல யார் ஒரு இம்ப்ரெசிவான பிளேயரா இருக்காங்களோ, ஒட்டுமொத்த தமிழகம் என்னங்க இந்தியாக்கே அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் மக்களாகிய நம்மளுக்கு தோனியை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? சோ இந்த TTFல என்ன பெரிய விஷயம் இருக்கு, ஏன் மக்களுக்கு இந்த அளவுக்கு ஈர்ப்பு வருது டிக்கெட் டு ஃபினாலே வீக் வந்தாலேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு வச்சாலே மக்களுடைய உண்மையான தன்மை வெளியே வரதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமா இருக்கும். யூ cannot fake it when you play sports அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல வாரங்கள் அவங்க ஒரு சீன் காட்டி இப்படிதான் நான் பயங்கரமா இது செய்வேன், அது செய்வேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், பயங்கரமா ஒரு பிம்பத்தையோ ஒரு சீனையோ இல்லாட்டி நம்மளை ஏமாத்துற மாதிரி பல இடங்கள்ல சின்னதா விஷயம் செஞ்சு அதை ஊதி பெருசாக்கி அட்வர்டைஸ் பண்ணி நம்மள நம்ப வச்சிருக்கலாம். ஆனா TTFல the game will speak for itself. ஏன்னா இந்த TTF பொறுத்த வரைக்கும் பல நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ஒரு மனிதருக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருடைய பெருந்தன்மை வெளியில வரும், விட்டு கொடுக்கும் தன்மை வரும், தப்ப அப்படியே பச்சையா ஒத்துக்கிற தன்மை வரும். சில பேர் தப்பையே ஒத்துக்க மாட்டாங்க, பயங்கரமா முட்டாள்தனம் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் அதை ஒத்துக்கிற தன்மை சில பேருக்கு தான் வரும். ஐயோ நான் முட்டாள்தான் பண்ணிருக்கேன், இதுக்கு பதில் இது பண்ணிக்கலாம்னு சொன்னா அது ஒரு ஹெல்த்தி நேச்சர் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் ஒரு கேம்ல. ஆனா அந்த ஹெல்த்தி நேச்சர் உள்ள இல்லாதவங்க தப்பு செஞ்சதை ஒத்துக்காம இந்த தப்பு they will celebrate their mistakes. அதை நான் பண்ணது, நான் எதுக்கு என் தப்பு நான் விட்டு கொடுக்கணும், தப்பை விட்டு கொடுக்காம இருப்பாங்க. தன்னை விட்டு கொடுக்காம இருக்கலாங்க. தப்பு செஞ்சா நம்ம தப்பை விட்டு கொடுத்தா தான் நம்ம வளர முடியும். அது பண்ணாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப நல்லா வெளியில வரும். ஏன்னா இவங்க ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் மாதிரி காட்டிக்கலாம். ஆனா அந்த TTFன்னு ஒரு கேம் விளையாடுறதுக்கு அவங்க ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டான பீப்புளா இருந்தாலும், ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டான பீப்புளா இருந்தாலும், அவங்க போடுற ஸ்ட்ராட்டஜி, நடந்துக்கிற நடவடிக்கை, அவங்க சூஸ் பண்ற அவங்களுடைய ஆப்போனன்ட்ஸ், அலையன்சஸ், இது எல்லாமே அவங்க முகத்திலே காட்டுறதுக்கு ஒரு தருணம் நிறைய அமையும். அடுத்தது ஃபியர். இவங்களுக்கு இருக்கிற பயங்கள் பயங்கரமா வெளியில வரும். அவங்க ஒரு பிசிக்கல் டாஸ்க் பண்ணாம இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு இன்ஜுரி இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு இதை வின்னே பண்ண முடியாது, நம்மளால மூளை வச்சுதான் நம்மளால இந்த கேமை படைக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோன்றதை அவங்களுக்கு சொல்லாமலேயே அவங்க என்னதான் மூடி மறைச்சாலும் அவங்களோட ஃபியர், அவங்களோட டவுட்ஃபுல்னஸ்லாம் வெளியில வரும். அடுத்த ரெண்டு இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் பயங்கரமா வெளியில வருங்க. இது என்னன்னா கன்னிங்னஸும் ஏமாத்தி விளையாடுற தன்மையும். இது எப்படி இருந்தாலும் இந்த ஏமாத்தியே மேல மேல மக்களால கவனிக்காம மேல வந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ நம்மளால டெஸ்பிரேஷனோட நம்ம ஃபைனல்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டு கேமரா இருக்கிறத மறந்துடுவாங்க. ஏன்னா டுவர்ட்ஸ் எண்ட் வந்தாச்சு, அந்த பிசிக்கலா அந்த ஒரு கேமரா இருக்குன்னு அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாம எங்க ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அவங்களோட கண்டிங் நேச்சரும் ஏமாத்துற தன்மையும் டக்குன்னு வெளியில TTF வெளிச்சம் காட்டி கொடுத்துரும். அது தவிர ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வெளியில வருங்க. இந்த TTFல ரொம்ப சீன் காட்டுறவங்க எல்லாம் கேவலமா தோத்து போவாங்க. இந்த சீன் காட்டுறவங்கள தான் நான் சொல்லிப்பேன். நீங்க பல மீம்ஸ்லயும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வர பல வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. டூ மச்சா அவங்களோட they will start celebrating success before they reach success. நீங்க இப்ப ரீசெண்டா செஸ் சாம்பியன் ஒருத்தர் வின் பண்ணாரு. அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த செஸ் காயின்ஸ் எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு சேர் அதோட இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் கட்டி பிடிச்சி அதை செலிப்ரேட் பண்ணுவார். ஸோ பேசிக் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எப்படின்னா, அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் அந்த சக்சஸ் வந்த உடனே கூட ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட அதை தாங்கிட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த செலிப்ரேட் பண்ண அந்த மாதிரி பண்ற தன்மை இருக்கிறவங்க அறத்தோட இருப்பாங்க. இப்போ இந்த அறம் தவறி அறத்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் வின் பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன். அதாவது ஒரு 2 ரவுண்ட்ல அவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை வச்சு அவங்க பயங்கரமா தன்னை போட்டி புகழ்ந்துப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அடிசரிக்கிருச்சுன்னா இவனாலதான் அவனாலதான் இவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்ட கொண்டு அடைப்பாங்க ஓட்டைகளை. இந்த மாதிரி தன்மைகள்லாம் வெளியில வரும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி TTF விளையாடுறதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது சில தன்மைகள் தேவைப்படுது. இதை வின் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கும் போது எல்லாரும் எடுத்த உடனே TTF வின் பண்ணிட முடியாது. அதுக்கு தேவை இம்பார்ட்டன்டா ஒரே விஷயம் தான், அதுக்கு பேர் தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கடையில் என்னெல்லாம் வருதுன்னா, ஸ்ட்ராட்டஜி போடுற தன்மை, விளையாடும் தன்மையை விட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட ஸ்ட்ராட்டஜி போடும் தன்மை ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா பாருங்க, இதுல பெண்கள் ஆண்கள் 2 பேருமே சேர்ந்து கலந்து விளையாடுற ஒரு விளையாட்டு. அப்போ அந்த கேமை செட் பண்றவங்களே எல்லா ஜெண்டருக்கும் ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு பல கேம்ஸ் செட் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டுமே வச்சு ஒரு கேமை வின் பண்ணணும்னு இருக்காது. ஈவன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு வின் பண்ற கேமுமே ஏதோ ஒரு நூல் லெவல்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதை நம்மளுடைய சமயோஜித புத்தியும் ஸ்ட்ராட்டஜியும் வச்சு கூட இப்படி எடுத்துட்டு போலாமே நம்மளுக்கு அந்த கேம் போக போக நம்மளுக்கு லிட்டரலா அதை பார்க்க நம்மளுக்கு கொஞ்சம் விளங்கும், நம்மளுக்குமே தோண ஆரம்பிக்கும். அப்படிதான் இருக்கு இந்த ரவுண்ட் 2. அதுக்கு பேர் ஃபயர் பிட். இதுல பல ஆட்களுடைய போட்டோஸ்லாம் இருக்கு. யார் முதல்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ஒரு போட்டோ எடுத்து அந்த ஒரு மணி அடிக்கிறாங்களோ அவங்க அந்த கேம்ல இருந்து எலிமினேட் செய்யப்படுவார்கள்னு சொல்றாங்க. இந்த 10 பேர்ல கேம் ஆஃப் எலிமினேஷன் சொல்லுவாங்க. யார் முதல்ல போய் ரீச் ஆகுறாங்களோ அவங்க யார் கையில வச்சிருக்காங்க ஒருத்தரா எலிமினேட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியில யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ். அதாவது கடைசி டாப் 5ல வந்த உடனே அந்த 5th பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட். அது மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி the highest winner will get 5 points. இதுதான் கேம்.
இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே தெரிய வந்துருது ஜாக்லினும் மஞ்சரிக்கும் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மைண்ட். இவங்க என்னடா திடீர்னு தேவையே இல்லாம ரயன் கிட்ட ரொம்ப மஞ்சரி க்ளோஸா பழகுறாங்களேன்னு நம்மளுக்கு தோணுது. இதுக்கு காரணம் என்னன்னா உள்ள இருக்கிற மத்தவங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களோ என்னமோ, மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் நல்லாவே தெரியும் ரயன் வந்து பயங்கரமா ஒரு பேச்சாளர், மத்தவங்க பேசுறத பயங்கரமா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறவர். பாயிண்ட்ஸை வள 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 வளன்னு பேசாம தனக்குன்னு ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதை இறங்கி அதுல கரெக்டா ரத்தன சுருக்கமா பாயிண்ட்ஸ் சொல்லி அந்த ஆளை பேச்சு இல்லாம செயலெடுக்க செய்யற நேச்சர் ரயனுக்கு இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். அதனாலதான் முத்துக்கு வந்து ரயனை பார்த்தா பயங்கர பயம். அதனால அவர் கொஞ்ச நாளாவே நம்ம கவனிச்சிருப்போம், மஞ்சரியோட சேர்ந்து ரயன் வந்து கேமை வந்து அறத்தோட ஆடல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிருப்பாங்க. அதுல மெயினா சொல்ல போனா இந்த செங்கல் டாஸ்க்ல வந்து ரயன் வந்து தனக்காக தான் ஆடிக்கிட்டாரு, எங்களோட அலையன்ஸ் போட்டுட்டு தனக்காக தான் ஆடிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இதுவே முத்துவா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு தமிழ்ல தான் பேசியிருப்பாரு. சோ ஏன்னா நான் கேம் விளையாட வந்திருக்கேன், நான் எனக்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் அலையன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து பேசுறது தான் முத்து. இதை நம்ம காயின் டாஸ்க்லயே நம்ம பார்த்தாச்சு. கேர்ள்ஸா இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்கணும், ஒரு கேர்ளை புடிச்சு வச்சுக்கிறதுக்கு 2 பேர் போதும், ஆனா 5 பேரும் சேர்ந்து ஒரு கேர்ளை போட்டு அமுக்கணும், அப்பதான் அந்த வந்து கேம் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நிச்சயமா வின் பண்ற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா வரைக்கும் கொடுத்த முத்துக்கு அப்பெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் யோசிச்சு விளையாடணும் அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் விண்ணப்பிச்சாங்க. அப்ப கூட நான் இங்க என் கேம் தான் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ அவருக்காக பேசிக்கிட்டாரே தவிர இவர் எப்பவுமே இவரோட கேம் வந்து உள்ள இருக்கிற பீப்புளோட கிடையாது. உள்ள இருக்கிற பீப்புளோட அவர் எப்படி கேம் விளையாடுவார்னா, அருண் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க, ஆனா பாரு விஷால் உனக்கு ஒழுங்கா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட இன்னொரு ஆள் அந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த ஆளுடைய மனசை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ முத்து வந்து ஒரு நல்ல அனலைஸ் பண்ற நேச்சர் உள்ளவர்னு நம்பி இருக்கிறனால இப்ப அருணே எடுத்துப்போமே, ஓ இவர் ரொம்ப அனலிஸ்ட் கரெக்டா தான் அனலைஸ் பண்ணிருப்பாரு விஷாலை பத்தின்னு சொல்லிட்டு அருண் நம்பிட்டா, விஷால் பிடிக்காத காரணத்தினால தான் அருணை வச்சு விஷால அடிக்கணும்னு ட்ரை பண்ணாரு ஸ்டார்டிங் வாரங்கள்லாம். ஆனா என்ன ஆயிடுச்சு, இந்த விஷயம் வந்து விஷாலுக்கும் அருணுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா போயிட்டாங்க. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் முத்து, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஓகே அக்செப்டட், இந்த கேம்ல இருக்கலாம், ஒருத்தர் மேல இன்னொருத்தரை ஏவி விடலாம், அழகா ஏவி விட்டு நீ தூரத்துல இருந்து இருந்துட்டு அவங்களே அடிச்சுக்கிற ஒரு யுக்தி எல்லாம் ரொம்ப பழசு, சகுனி காலத்துது. ஆனா அதை பண்ணானா இட்ஸ் a குட் கேம். பட் இந்த கேமுக்கு பயங்கரமான ஒரு செட்பேக் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஏதோ எவனோ ஒருத்தன் தூண்டி விட்டு தான் இது நடக்குது, ஏன் மச்சா நீ இதை சொன்னியா அப்படின்னு டைரக்டா ஒருத்தர் இதை கேள்வியை கேட்டுக்கிட்டு இல்ல இது சொன்னது இன்னொருத்தன் தான் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிக் பாஸ்ங்கிறது ஒரு என்கேப்சுலேட்டட் க்ளோஸ்ட் பிளேஸ். முத்துக்கு இந்த நேச்சர் இருக்கு, 2 பேருக்குள்ள சண்டை போட விட்டு சகுனி வேலை பார்ப்பான் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல காமனா ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிட்டு முத்துவை கொண்டு இப்படி பண்ணிட்டான், இப்படி வந்து உன்னை பத்தி அவன் வந்து ஃப்ரேம் பண்றான்னு சொல்லிட்டானா, முத்து என்ன பேசினாலும் எல்லாருக்குமே முத்து ஃப்ரேம் பண்றனா தான் அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு முத்துவோடைய ஒரு வாக்கியம் மேல, முத்துவோடைய பேச்சு மேல, முத்துவோடைய அப்சர்வேஷனோ இல்லாட்டி அவர் ஸ்டேட்மெண்ட் மேல யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. முத்துவோடைய வார்த்தைகளுக்கு வேல்யூ கம்மியாயிடும். அதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் முத்து மேல வேல்யூ கம்மியாயிடும். முத்து யோசிக்காம போயிட்டாரு. இது ஏன் சொல்றேன்னு நான் உங்களுக்கு கொஞ்ச நிமிஷத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போதே முத்து பயங்கரமா தன்னால தான் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட இந்த கேமை ஸ்டார்ட் பண்றாரு. முத்து ஹேஸ் a habit of advertising himself. அதாவது தன்னை பயங்கரமா விளம்பரப்படுத்திக்க அவருக்கு நல்லாவே தெரியும். சோ அவருடைய பேக்ரவுண்டும் சரி, அவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் சரி, அவரோட அப்சர்வேஷன் நேச்சரும் சரி, அவரோட ஸ்ட்ராட்டஜியும் சரி, அதை ரொம்ப பிரகடனப்படுத்தி தான் முன் வச்சு விளையாடுவார். அது பார்க்க கிராண்டியரா இருக்குமே தவிர நல்ல நுண்ணியமா நம்ம யோசிச்சு பார்த்தா இவர் பேசுற பல விஷயங்கள் உள்ள கண்டஸ்டன்ஸா இருக்கிற இவர் யார்கிட்டலாம் போய் பேசுறாரோ அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு பாயிண்ட்ஸை அதை அழகா மெருகேத்தி அதை தான் வந்து ஒரு சபையில வச்சு அவர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இந்த கேம்ல இந்த கொஞ்சம் விளம்பரம் தேவைதான். ஏன்னா உன்னுடைய பேக்ரவுண்ட சொன்னாதான் நீ என்ன இடத்துல இருந்து வர, நீ எங்களுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் மேல ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். சோ முத்து செஞ்சதுல தப்பில்லை. ஆனா தன்னை ஓவர் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டாரோ, there is something called over promising and under delivering சொல்லுவாங்க ஒரு கார்ப்பரேட் ஒரு டெர்மினாலஜி படி. இது எப்படின்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ப்ராமிஸை கொடுக்கணும். ஏன்னா அப்போ நம்ம அதை செஞ்சு முடிச்சோம்னா ஒரு மக்களுக்கு ஒரு வகையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். தன்னால முடியாத ஒரு விஷயத்த என்னால முடியும்னு நம்ம வந்து தேவையில்லாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் பண்ணும்போது நம்மளுக்கு அது தகுதி இல்லாத சமயத்துல நம்ம அதை வந்து பண்ண முடியாதுங்கிற வரும்போது பயங்கரமான டிசப்பாயின்ட்மெண்ட் வரவும் சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் ரயனை எடுத்துட்டு வரேங்க. எங்கெல்லாம் வந்து முத்து கரெக்டா பிளே பண்ணிருக்காரோ அங்கெல்லாம் ரயன் கரெக்டா பிளேயும் பண்ணல. இன்ஃபேக்ட் இவர் ஒரு அன்லக்கியான பர்சன் கூட நான் இது வரைக்கும் சொல்வேங்க. ஆஸ் ஆஃப் நவ் இனிமே அவருக்கு லக்கு ஃபேவரா ஆகலாமா இருக்கும், பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரயன் வந்து தன்னை ரொம்பவே அண்டர் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து தன்னை கம்மியா விளம்பரப்படுத்திட்டாரு. அவர் பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவாரு, பயங்கரமான பாயிண்ட்ஸ் வைப்பாரு, பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணி அழகா விளையாடுவாரு. டாஸ்க்ல பயங்கரமா விளையாடுவார். இங்க டாஸ்க் பீஸ்ட்னு இவர் வந்து 6th சீசன் மணிகண்டன் மாதிரி வெறும் பிசிக்கல் டாஸ்க் உடைய டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லவே முடியாது. அவருடைய வே ஆஃப் புட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க அந்த சிங்கிள் டாஸ்க்லயே பாருங்களேன். அவருக்கும் முத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். முத்து வந்து 2 பேர் தான் நாங்க இருப்போம் சொல்லிட்டு தீபக்கோட சிங்கிள் டாஸ்க்ல ஒரு டீல் போடுறாரு. அப்ப வந்து மஞ்சரி வந்து கேக்குறாங்க நீ என்ன சேர்த்துக்கோ முத்து அப்படின்னு கேட்கும்போது கூட முத்து மஞ்சரியை சேர்த்துக்கல. அதுக்கு பதிலா பாதியில எங்கேயோ ஒரு பொறி தட்டி முத்து வந்து ராணுவ வந்து தன்னுடைய கேம்ல சேர்த்துக்கிறாரு. அப்போ ராணுவுக்கு அடிபட்ட உடனே பல பேர் வந்து நீ நடிக்கிறேன்னு சொல்றாங்க சௌந்தர்யா வரைக்கும். ஆனா முத்து வந்து ராணுவ நடிக்கிறாருங்கிற விஷயத்தை வெளியில ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பதிலா நடிக்கிறான்னு கத்தாம அவர் என்ன பண்ணிருப்பாரு, இவன் நடிக்கிறவன்
இவன் நடிச்சிட்டானா நம்மளுக்கு கேம் ஸ்பாயில் ஆயிடும், ராணுவ தப்பா நான் சூஸ் பண்ணிட்டேன், நீ வேணா வரியா மஞ்சரின்னு சொல்லிட்டு ராணுவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். ஒருத்தனுக்கு வலி இருக்குன்னு நீ நினைச்சானா, அதுவும் அவன் ஓன் டீம்ல இருக்கான், அந்த ஆளுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு நீ மனசுல நினைச்சிட்டு இருப்பியா? இல்ல இவனை நினைச்சது இவனை எடுத்தது தப்பு, இவனுக்கு பதிலா யார் போடலாம்னு உட்காந்து யோசிப்பியா? சோ உன்னுடைய அறம்ங்கிற விஷயத்தை விட நீ கேம்ல வின் பண்ணணுங்கிற விஷயம் தான் மனசுல இருக்கு. ஆனா அறம்னு வச்சு நீ இந்த கேமை ஏன் எடுத்துட்டு போறேன்னு எனக்கு தோணுச்சு. முத்துவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல முத்து செஞ்சது சரின்னு தோணுச்சா? ரயன் வந்து கரெக்டா சூஸ் பண்ணாரு அவர் டீமை. ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தன்னுடைய ஃபோர்ட்டை டிஃபெண்ட் பண்றதுக்காக ரஞ்சித் சார் சூஸ் பண்ணாரு. அந்த கேம்ல பயங்கரமா அலையன்ஸ் பேசி பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ளூ டீமை தன்னுடைய டீமுக்கு சாதகமா எடுத்துட்டு வரக்குள்ள ஜாக்லினா தன்னுடைய கேம்ல சேர்த்துக்கிட்டாரு. தன்னோட ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவர் சௌந்தர்யா கூட சேர்த்துக்கலாமே, அவர் கரெக்டா அந்த விஷயத்துக்காக சேர்த்துக்கல. பிகாஸ் ஹி வாஸ் பிளேயிங் an individual game. ஆனா நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிட்டு மார்ல அடிச்சு பெரிய அளவுல அவர் பிரகடனப்படுத்தல. ஆனா நம்ம சட்டலா கவனிச்சா ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அவர் முன்னேறி அவருடைய கேம்ல இன்னும் தெளிவடைஞ்சிட்டு தான் இருந்தார். அவருக்கு இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னா ஜாக்லின் வந்து நம்மள ஓவர் ஷேடோ பண்றாருன்னு அவர் யோசிக்காததுதான். ஆனா அந்த ஃபேமிலி டாஸ்க் வந்தப்போ அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஐ ஓப்பனிங் பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வாரங்கள்லயே அது நல்லாவே தெரியுது. சோ அவரோட ஸ்ட்ராட்டஜினால தான் அந்த செங்கல் டாஸ்கையும் வின் பண்ணாங்க. அவர் வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்தப்போ எல்லா ரவுண்டையும் எல்லா கேமையும் கேர்ள்ஸ்க்காக வின் பண்ணி கொடுத்தாரு. அப்பவே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை தவிர அவர் எம்எம்ஏல இருக்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தது. பிளஸ் அவர் வந்து தன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை சேவ் பண்ணிட்டே இருந்தார். as a sportsman என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக்ல வந்து பிராக்டிஸ் செஷன் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற டீம் தன்னுடைய குட் அண்ட் பேட வந்து கண்டுபிடிச்சு கணிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு கன்ஃபைன்மெண்ட்ல ஒரு சீக்ரெட்டா தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இது ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல லெவல்ல நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க முத்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்றதை பார்ப்போம், அவர் இண்டியூரன்ஸ் பில்ட் பண்றதெல்லாம் பார்ப்போம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஓகே முத்து வந்து பயங்கரமா பண்ணிடுவாரு. ஆனா எந்த அலுவலுமே காட்டாம பயங்கரமா ஒரு சட்டிலா தன்னை அப்படியே மூடி மறைச்சு பயங்கரமா ரிசர்வ்ல வச்சிருந்தாருங்கிற ஒரு விஷயம் செங்கல் டாஸ்க்ல அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. நான் ஸ்டார்டிங்லயே நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்து உன்னை காப்பாத்துறதுக்காக என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டேன்னா நான் கடைசி ரவுண்ட் வரைக்கும் நான் போய் விளையாடணும், நான் கையை உடைச்சிட்டு ராணுவ மாதிரி இருந்தா அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு அழகு இல்லை. நீங்க ஆஸ் அ ரன்னருங்க, நான் வந்து 1000 மீட்டர்ஸ் ரன்லாம் ஓடி இருக்கேன் ஸ்கூல் டைம்ல. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓடும்போது ரொம்ப ஸ்லோவா தான் ஓடணும். ஏன்னா அந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட்ல நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடுற பிள்ளைங்க எப்பவுமே பயங்கரமா மூச்சரிச்சு அந்த கேமே ஃபினிஷ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுவாங்க. ஆனா அவங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்லோவா ஓடுறவங்க பார்த்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவன் இருக்கிற மாதிரி இவ்வளவு ஸ்லோவா ஓடுறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நினைக்கிறவன் தான் முட்டாள்னு கடைசியில தான் நமக்கு தெரிய வரும். அவன் ஸ்பீடை வந்து 3வது ரவுண்ட்ல பிடிச்சு கடைசி ஃபைனல் ரவுண்ட்ல ஜெட்டு வேகத்துல பயங்கரமா வின் பண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியும் போய் முன்னாடி ரேஸ்ல வின் பண்ணுவான். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வந்து செங்கல் டாஸ்க்ல எல்லோ டீமை வின் பண்ண வச்சிருப்பாரு ராயன். கிட்டத்தட்ட இதே தான் நடந்தது இந்த டிடிஎஃப் செகண்ட் ரவுண்ட்ல. ஃபர்ஸ்ட் 2 பேரை வந்து ஓடி போயிட்டு ஒரு வெறியோட முத்து வந்து அவுட் பண்ணிடுறாரு. முதல்ல அவர் அவுட் பண்றது ராணவ, 2வது அவர் அவுட் பண்றது அருண். ஆனா அருணை கூட அவுட் பண்ணதுக்கு ஒரு காரணத்தை வந்து சொல்றா ஓகே. ஆனா ராணவ வந்து முத்து வந்து ஏன் அவுட் பண்ணாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவருக்கு கை ஏற்கனவே உடைஞ்சிருக்கு, ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்கு. அதனால ஒருத்தரை பார்த்து பயந்துட்டு அவர் உடனே அவுட் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறாரு? இந்த கேள்விக்கு பதிலா பயங்கரமான ரசனைத்தன்மை முத்து மேல வச்சிருந்தா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாதுங்க. யூ ஷுட் பி இன் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் கண்டஸ்டன்ஸ். நீங்க நல்லா குறிச்சு கவனிச்சீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல மண்டே அன்னைக்கு முத்து சொல்லிருப்பாரு இந்த பையன் சாமான் தொலைக்கிறதுக்கு வந்து கையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஆனா டிடிஎஃப்ல கேம் விளையாடுறேன்னு வந்துட்டான்னா நான் சம கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை ஏன் சொல்றாருன்னு யோசிச்சு பாருங்க. இது இந்த பையனுக்கு கை வந்து சும்மா தான் ஒரு பிளே பண்ணி ஒரு பிராங்கோ இல்லாட்டி ஏமாத்து ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பையன் வந்து கையில வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் முத்து மனசுல ரொம்ப நாளாவே இருக்கு. சரி சௌந்தர்யா விஜய் சேதுபதி கிட்டே ஒத்துக்கிட்டாச்சு, சரி தட் அவர் ஜெனுவனா அவங்க மேலே பெயின் இருக்கு, அது தெரியாம நான் செஞ்சுட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள முத்து தான் ராணவ் இப்ப வரைக்கும் அவர் கையில கட்டு போட்டு இருக்கிறது ஒரு ஃபேக்கான விஷயம்னு நம்பிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த பையன் கையை எடுத்துட்டு வந்து கேம் விளையாடினா எனக்கு பயமா இருக்கும்னு சொல்லிட்டு ராணவ பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு காரணம். நீங்க நல்லா இன்னொரு விதத்துல யோசிச்சீங்கன்னா ராணவ் வந்து இந்த விஷயத்தை ஃபேக் பண்ணா கூட அந்த கையை சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் விளையாட ஆரம்பிச்சா மக்களுக்கு அவர் மேல இருக்கிற பேசிக் கிரெடிபிலிட்டி போயிடும். ராணவனுக்கே தெரிஞ்சிருக்கு. முத்து வந்து ராணவ வந்து முட்டாள்னு சொல்றாருல, அப்படி இருக்கிற ராணவக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா முத்து இந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தனால ராணவ தப்பா கணிச்சிடுறாரு. சோ ராணவ ஒத்த கையை வச்சுட்டு இந்த கேம்ல எப்படி இங்க பெரிய அளவுல வின் பண்ண முடியும்? அதனாலதான் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் முடிஞ்சு முத்துவை வந்து 3வது ரவுண்ட்ல தூக்கி இருப்பாரு ராயன் சொல்றாரு நான் ஏன் ராணவ தூக்கி இருந்திருக்க மாட்டேன்னா அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான மூவ். ஏன்னா ராணவ் வந்து ரொம்ப ஒரு கேப்பபிள் பர்சன் கிடையாது. அதை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து அந்த அடிக்கிற அளவுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட இப்ப ராணவ் இல்ல, அவர் கை வேற கட்டு போட்டுருக்காரு. அப்போ இந்த கேம்ல யாரை முதல்ல எலிமினேட் பண்ணணும்? பயங்கரமா ஃபாஸ்டா ஓடுறவங்க தான் எலிமினேட் பண்ணணும். அப்ப முத்து யார் எலிமினேட் பண்ணிருக்கணும், என்னதான் எலிமினேட் பண்ணிருக்கணும்னு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட இதுதான் உண்மையிலே செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஓப்பனா வந்து சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் முத்துவுக்கும் தெரியும். ஆனா தான் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோன்னு ஒத்துக்க தன்மை இல்லாம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாம he owns his mistake. அதாவது என் மிஸ்டேக் வந்து மிஸ்டேக்கே இல்ல, அது வந்து ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜி தான், ஆனா அது இப்ப ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்ச தவறுகளை சரியான இடங்கள்ல ஒத்துக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனம் தெரியாம ரொம்பவே ஓவர் கான்பிடென்ட்டா புடிச்சு விஷயத்துக்கு 3 கால்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இரண்டாவது அவருக்கு என்ன இன்னொரு வகையான எரிச்சல்னா, இவர் அருணையும் ராணவியும் வந்து எலிமினேட் பண்ணது முத்து வந்து ரயனுக்கு வந்து ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சோ மூணாவதா முத்துவும் காலி ஆயிட்டார் இல்லையா, அப்போ அவருக்கு பெரிய அளவுல பிசிக்கல் த்ரெட் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இனிமே எல்லாமே கேர்ள்ஸ் தான். அவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே தான் பண்ணுவாங்க. ஆனா அதை பேசிக்கா நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம்னு ஒரு 3 ஸ்டெப் அஹெடாவே ராயன் யோசிச்சு வச்சிருந்திருக்காரு. ஸோ கிளியரா யோசிச்சு கரெக்டா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ரயன். நம்மளுக்கும் புரிஞ்சு போச்சு, மக்கள் ரயன் கிளியரா விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு முத்துக்கு தோணி பயங்கரமான இன்செக்யூரிட்டியும் முத்துவோடைய முகத்துல நல்லா தெரிஞ்சது. இதை நல்லா யோசிச்சு பாருங்களேன். அன்லக்கின்னு எதுக்கு நான் வந்து திருப்பி ரயனை சொல்றேன்னா, ரயனுக்கு வந்து அஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தன்னுடைய பேக்ரவுண்ட் விஷயத்தை பத்தியும், தானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்காரு. அவருடைய அக்காவும் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ரொம்ப ஹம்பிளான ஒரு டான்சரா இருந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலியில இருக்கிற பையனுக்கும் நிச்சயமா சில கவலைகளும் கஷ்டமும் ட்ரீம்ஸும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி சில இடங்களும் தருணங்களும் அமையறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. பட் அவருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்ற மாதிரி எங்கேயுமே சான்ஸ் அமையல. அதை தவிர நான் தோணுது உங்களுக்கும் தோணுச்சான்னு நீங்க சொல்லுங்க. ஹோஸ்ட் ரொம்பவே ஹாஸ்டைலா இருந்தாரு ரயன் கிட்ட. பயங்கரமா ரயன் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஸ்டக்கப் ஆகி பேசி வீக்கெண்ட்ல பேசும்போது பயங்கரமா ஃபயர் பண்ணியிருப்பாரு விஜய் சேதுபதி. ஆனா ரொம்பவே பூசி மொழிகி கேவலமான சேவ் கேம் விளையாடின சத்யா கிட்டயோ ரஞ்சித் கிட்டயோ இந்த அளவுக்கு ஒரு கடுமையான கோவத்தை ரயன் கிட்ட காட்டின அளவுக்கு காட்டவே இல்லை. ஆனா ரயன் கிட்ட ஒரு யங்கா வர ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் கிட்ட ஹோஸ்ட் வந்து எப்படி நடந்துக்கிறாரோ அவர் கொடுக்குற இமோஷன்ஸை தான் உள்வாங்கிட்டு கேம்ல இருக்கிறவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தெரிவாங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு ஹோஸ்ட். அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ பெருசா தப்பு செய்வோமோ, நம்ம ஒழுங்கா கேம் விளையாடலையோ, இல்லாட்டி நம்ம ஒழுங்கா செய்யாம இருக்கிறது வந்து அவருக்கு நம்ம மேல கோவம் வந்துச்சோ, ஏன்னா இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு நம்மள பிடிக்காம போயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஸ்டார்டிங் லெவல்ல ரொம்பவே ஒரு கான்பிடன்ஸை உடைச்சு வாரம் விட்டாரு விஜய் சேதுபதி சார். இதுல இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்குங்க. இப்போ முத்துவை பொறுத்த வரைக்கும் முத்து பயங்கரமா இந்த டிடிஎஃப் பயங்கரமா ஒரு கிரேட் லெவல்ல கொண்டுட்டு போய் விளையாடி ஜெயிச்சிருக்காரு ரயன். இப்போ இந்த ரயன் வின் பண்ண இதே ஃபார்மேட்ல ஒரு இடத்துல தான் வந்து அப்படி அடிச்சு கீழே விழுந்துறாரு. அவர் கீழே விழுந்த உடனே கவுண்டர் பேலன்சிங் ஆஃப் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குங்க ஸ்போர்ட்ஸ்ல. இப்போ ஒருத்தர் நம்மள அடிச்சாங்கன்னா அந்த அடிக்கிற ஃபோர்ஸையே வச்சு அவங்களை திருப்பி அடிக்கிற வந்து ஒரு தன்மை. இல்லாட்டி நீ கீழே விழும்போது அது உன் காலில் போய் அந்த பிரஷர் விழக்கூடாதுன்னா நீ உருண்டு அதை எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஒரு அதை வந்து அருண் வந்து ரசிச்சு சொல்லியிருப்பாரு. அந்த ரசனை தன்மை இருக்கிறனாலேயே அருண் வந்து இந்த இடங்கள்ல வந்து ஜெனுவின்னு சொல்லுவேன். முத்துவுக்கு வந்து இந்த அருண் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு ஹீரோ மாதிரி அவன் பண்ணாண்டான்னு சொல்லும்போது அருண் சொல்ல முத்துவுக்கு வந்து என்னன்னா ஹீரோவா ப்ரொஜெக்ட் ஆயிடுவானேடா மக்களுக்கு இடையிலன்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பயமும் கோவமும் ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு சத்தியமா ஒரு கண்ணில் எனக்கு நல்லாவே. ஏன்னா அப்படி உண்மையிலேயே அந்த கேமரா அதை ரசிச்சு ஆமாடா சூப்பரா விளையாடா செம்மடா பார்க்கவே மாசா இருந்ததான்னு சொல்லிட்டு ராணுவ வரைக்கும் அதை வந்து பாராட்டுறான். அந்த வாய் முத்துக்கு வரல. இதுல இன்னொரு மேன்மை குணம் வந்து இன்னொரு டாப்பா போன இன்னொரு லெவல் எப்போன்னா, கேம் நடுவில் நடந்துட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மஞ்சரியோடைய போட்டோவை ரயன் எடுத்துறாரு. அப்புறம் ரயன் கிட்ட வந்து மஞ்சரி சொல்றாங்க, ஏன் உனக்கு வேற போட்டோவே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது ரயன் சொல்றாரு, பக்கத்துல ஏன் போட்டோ தான் இருந்தது அதனால தான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லப்போ ஜாக்லின் கிட்ட சொல்லுங்க, உன் போட்டோவே நீ எடுத்துருந்துருக்கலாம்ல, எடுத்திருந்தானா மக்கள் வேற யாரும் உன்னோட போட்டோ எடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு டிஃபென்ஸ் கேமை நீ விளையாடு அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே ரயன் கிட்ட அப்படி போட்டு பாக்குறாங்க ஜாக்லின். ஏன்னா ரயன் அவங்க வச்சிருக்கிறது இந்த டிஃபென்ஸ் கேம் விளையாடுறதுக்கு தான். பொம்மை டாஸ்க் சரி, சிங்கிள் டாஸ்க் சரி, இதெல்லாமே வந்து ஜாக்லின் வின் பண்ணி அந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் ரயன் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரையும் அவங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறனால தான். ஆனா இந்த இடத்துல அவங்க பப்பு வேகலை. ஏன்னா உள்ள ஃபேமிலி டாஸ்க் வந்தனால அவங்க அம்மா வந்து ரயன் கிட்ட நல்லா கிளியரா சொல்லிட்டாங்க, நீ இண்டிவிஜுவல் கேம் விளையாடு, உன்னை வச்சுதான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ரயன் சொன்னனால ரயனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஸோ ரயன் என்ன சொல்றாருன்னா மாசா சொல்றாரு, எனக்கு அந்த கேம் விளையாட வேண்டாம், எனக்கு அது வந்து ஒரு டிஃபென்ஸ் கேம். டிஃபென்ஸ் அவர் முகத்திலே சொல்லிடுறாங்க, டிஃபென்ஸ் கேம்ங்கிறது ஒரு நேர்மையா ஒரு ஜென்டில்மேன் கேமே அது கிடையாது. ஒருத்தனை வந்து கேவலமா வந்து ஒரு பின்னாடி போயிட்டு அவனை வந்து ஆட விடாம தடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது. அதனால நான் டிஃபென்ஸ் கேம் விளையாடல, நான் அஃபென்ஸ் கேம் தான் விளையாடணும்னு நினைச்சேன், அதை நான் விளையாட மாட்டேன்னு கிளியரா சொல்லிடுறேன். அப்போ அந்த இடத்துல தான் ஜாக்லினுக்கு வந்து ஐயோ இவன் டிஃபென்ஸ் கேம் விளையாட மாட்டான் சொல்லிட்டானே, இவன் இண்டிவிஜுவல் கேம் விளையாடா நம்ம வேற யாராவது ஒரு ஆளை தேடுவோம்னு சொல்லிட்டு உடனடியா அந்த டீம்ல பேசாத சௌந்தர்யாவை தூதெல்லாம் வர வச்சு பவித்ரா அனுப்புறாங்க. தூதா நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரயனை தாக்கலான்ட்டு. அப்போ வந்து அவங்களுக்கு சௌந்தர்யா தேவைப்படுது. ரயன் சூப்பரா ஒன்று பண்ணாருங்க, உடனே பவித்ரா தூக்குனாரு. ஏன்னா ஜாக்லினுக்கு முன்னாடி பவித்ரா தூக்கணும்ல, பொம்மை டாஸ்க்ல எனக்கு இந்த கேம் பிடிக்கலன்னு சொல்லிட்டே மேல வந்தவங்களாச்சே, புரியல சொல்லி. அதே மாதிரி தான் இந்த கேம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிடிக்கலன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு எப்படியாவது இந்த கேம்ல எனக்கு வந்து ஆப் வச்சிரும் சொல்லிட்டு டக்குன்னு பவித்ரா தூக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே வந்து சௌந்தர்யாவோட அடுத்த ரவுண்ட் சௌந்தர்யா அதை பிடிச்சிடாரு. சௌந்தர்யாவோட போட்டோ பிடிச்ச உடனே ஜாக்லின் சௌந்தர்யா ஒன்று சேர்ந்து விளையாடுறாங்கன்னு இவர் பார்த்த உடனே ஒரு ஷாக்காவும் இருக்கு. ஆனா ஐ கேன் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் யூ ஜாக்லின் அவர் புரிஞ்சு போச்சு அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் சமசீனா இருந்துங்க. சௌந்தர்யா அதை கீழே போட்டு ஜாக்லின் எடுத்து வச்சுக்கிட்டாரு போட்டோ. நீ இவ்வளவு பண்றீங்க, இது உன்னதான் முதல்ல அவுட் ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவுட் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா கடைசியா வந்து தூக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துலயும் பயங்கரமா மாஸ் காட்டியிருப்பாரு ராயன். ஆனா கேம் லூஸ் பண்ணிட்டு கூட ஜாக்லின் உள்ள வந்துட்டு ஒரு உருட்டுனாங்க. எனக்கு நான் வந்து சௌந்தர்யாக்கு மேல முன்னாடியே அவுட் ஆயிட்டேன். அதாவது ஒரு பாயிண்ட் நான் கெயின் பண்ணிக்கலாம் உன்னை டிஃபென்ஸ் பண்ணாம இருந்திருந்தா. நீ என்னோட போட்டோவை வந்து ஏன் எடுத்த, ஏன்னா நான் உன்னை வந்து அஃபென்ஸ் பண்ணி விளையாடுறனால உனக்கு கோவம் வந்து சௌந்தர்யாவோட போட்டோ எடுத்துட்டு நீ என்னோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு இடையே எனக்கு தோணுச்சுன்னா எனக்கு வந்து பாயிண்ட் வரணும்னா அதை நான் தான் டிசைட் பண்ணணும், நீ தான் டிசைட் பண்ணிட்டு இருந்த யார் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. அதாவது கீழே விழுந்தாலும் அவங்க கெத்தா இருக்கிறவங்களா
இவங்க 3 பேர் சேர்ந்து விளையாடினதே வந்து ஒரு கேவலமான ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காதனால கிட்டத்தட்ட முத்து கேமும் ஜாக்லின் கேமும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா வந்து ரயன் வந்து கரெக்டா பிடிக்கிறாரு. நீ வந்து ஒருவேளை அந்த கையை வந்து முந்தின டாஸ்க் போய் வேற யாராவது அவங்களோட அந்த கையை பெயிண்ட் அடிச்சுட்டு உன்னோட போட்டோ மேல வச்சா நீ அந்த பாயிண்ட் எடுக்காம இருந்திருப்பியா? சோ அப்ப வந்து இன்னொருத்தர் வழியா உனக்கு பாயிண்ட் வந்துச்சு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டல. அப்ப நீ ஏன் இந்த பாயிண்ட் நீ சொல்ற? இது பேஸ்லெஸ்ஸான பாயிண்ட். சும்மா நீ வெத்து சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கங்கிறத அழகா போட்டு உடைச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு விட்டு கொடுக்காம வேற ஏதோ பவித்ராவோட ரயன் பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு இல்ல நீ பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தல நீங்க 5 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து நான் அப்படி கேட்டேன். அவர் வந்து பவித்ரா கிட்ட ஏன் சொல்லிட்டு இருந்தா பவித்ரா வேற லெவல்ல பேசிட்டு இருந்தது, எனக்கு வந்து இந்த கேம்ல இஷ்டம் இல்ல அப்படின்னு பேசிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தது ரயனா, எனக்கு இந்த கேமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரயன் வந்து பவித்ராவுக்கு ஒரு கவுண்டர் போட்டுருப்பாரு, நீ வந்து கேமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ லாஸ்ட் டாப் 5ல வந்துட்ட, அப்ப உனக்கு பாயிண்ட் வேண்டாம்னு நீ நினைப்பியா? உனக்கு பாயிண்ட் வரதானே செய்யுதுன்னு சொல்லுவோம். பாயிண்ட் வரதான் செய்யுதுன்னு இந்த விஷயத்தை எடுத்து வச்சுட்டு பாயிண்ட் நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பா இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. அங்க அவங்க தான் அதை வந்து தப்பா இன்டர்பிரேட் பண்றாங்க. அதை வந்து திருப்பி வந்து கவுண்டர் கொடுத்திருப்பாரு. இந்த விஷயத்துக்காக தான் நான் பூர்ணிமா கிட்ட சொன்னேன், நீ அதை தப்பா சொல்லாதுன்னு சொல்லிப்போ ஜாக்லினுக்காக முட்டு கொடுக்கறதுக்காக முத்து வராரு. முத்துக்கு எப்படின்னா இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா சகுனி வேலை. இப்ப வந்து ரயன் வந்து முத்துக்கு பிடிக்காது, அதனால ரயனை வந்து டைரக்டா தாக்குறதுக்கு பதிலா ஜாக்லின் உன்னை ரயன் ஏன் தெரியுமா இப்படிலாம் செய்யறான், ரயன் வந்து அந்த சிங்கிள் டாஸ்க்ல பண்ணிருப்பாரு, ரயன் வந்து உங்களுக்கு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி செஞ்சா நீ வந்து ரயன் வந்து தப்பா உன்னை வச்சு விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரியேட் பண்ணிட்டா ஜாக்லின் வந்து ரயனோட சண்டை போட்டுக்கும். சண்டை போடுறது இவர் தூரத்துல இருந்து பார்த்து ரசிப்பாரு. சோ இதெல்லாம் தான் அவர் செய்யணும்னு நினைப்பாரு. இதை நான் ஃபர்ஸ்ட்லயே நான் ஏன் சொன்னேன்னா இந்த தேர்ட் ப்ரோமோ வந்து இல்லையா, அதுல வந்து அவருடைய வந்து இந்த பயங்கரமான ஒரு சகுனி ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு வெளியில வந்து ஓடுமீனோட ஒரு அதாவது காத்திருக்குமாம் கொக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது கொக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்குமா, அந்த மீன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும், கரெக்டான நேரத்தில் வரும்போது அந்த மீனை வந்து அப்படி எடுத்துருமா. அந்த மாதிரி தான் இருந்ததுங்க அந்த 3வது ப்ரோமோ. அது வந்து முத்து வந்து விஷால் என்ன நினைப்பாங்கிறத எல்லா மற்ற ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்றது. விஷால் வந்து என்ன நினைப்பாங்கிற உண்மையை சொல்லாம இவர் வந்து மத்தவங்க விஷாலை பத்தி என்ன நினைக்கணுமோ அதை வந்து மத்தவங்க கிட்ட சொல்லி காட்டுறது, அதை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு ரயனு, இந்த டிடிஎஃப்லாம் விடுங்க, முத்துவோட கேம் ஸ்ட்ராட்டஜி போட்டு நொறுக்கி உடச்சுட்டாரு ரயன். விஷால் எங்கவா நீ வந்து அருணா வந்து டைரக்டா தாக்க மாட்டான், அதை வந்து இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோட நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொன்னோட முத்து முந்தி செத்து போச்சு. அதை வந்து மஞ்சரியும் வந்து கேட்டுறாங்க. ஏன்னா மஞ்சரிக்கும் வந்து முத்து வந்து ஒரு த்ரெட்னு தெரியுது. மஞ்சரியும் சும்மாலாம் இல்ல, எங்கடா முத்து விழுவான் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து இது சரியான ஒரு டீமா இருக்கும்னு சூஸ் பண்ணியா இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இருக்கும்னு சூஸ் பண்ணியான்னு சொன்னோட முத்து மாட்டிட்டாரு. சோ இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு கூட்டு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காரு முத்து அந்த 3வது கேம்ல. அது கேம் என்னங்கிறத விவரங்களை நான் அப்புறம் சொன்னேன். பட் ஒரு கூட்டு முயற்சி பண்ணி ஒரு கேம்ல வின் பண்றதுக்கு முத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்துக்கிட்டு பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்க்கு பதிலா சரியானது அப்படின்னு சொல்லிட்டு 0 பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் நான் ஒன்னு சேர்க்கறேன்னு சொன்னேன். மஞ்சரியும் 0 பாயிண்ட் தான், ஆனா அவங்க வந்து ஒரு வீக் கண்டஸ்டன்ட் இவருக்கு தெரியும், அதனால தான் இவர் சேர்த்துக்கல. இவர் என்னமோ நல்லவருங்கிற ஒரு ஆட்டிடியூட வந்து காட்டணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னே விளையாடிட்டு இருக்காருல்ல முத்து. அதை வந்து திருப்பி வந்து ராயன் சொன்னதுக்கு அப்புறம் உடைச்சிருப்பாங்க மஞ்சரி. சோ எல்லா இடத்துலயும் முத்துவோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் பொடியா ஓடிறத நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜி மட்டும் கையில வச்சுக்கிட்டு விளையாடி இருந்தா முத்துவோட கேம் எங்கேயோ போயிருக்கும். பட் இந்த சகுனி வேலை பார்த்தது எங்கேயோ போய் புட்டுக்கோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு முத்து. சோ இன்னும் போகும் வாரங்கள்ல நான் திருப்பி சொல்றேன், முத்துக்கு ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அவரை வெறுக்கிறதுக்கு முன்னாடி சுதாரிச்சுக்கிட்டு தான் செய்யும் தவறுகளை உணர்ந்துட்டு இந்த மத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல இருந்துகிட்டு பின்னாடி போயிட்டு இந்த ஊர்கிழவி மாதிரி ஜாக்லினும் மஞ்சரியோ கூட உட்காந்துட்டு பண்ணாம அவர் வந்து சுயமா யோசிச்சு நம்ம எப்படி கேம்ல முன்னேறலாம்னு யோசிச்சாலே முத்துவுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இல்லனா இவரை தூக்கிட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்காரு. பிகாஸ் இவருக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இவரே அண்டர் எஸ்டிமேட் பண்ண கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் வாரம் வளர்ந்து வந்த ஒரு சின்ன ஒரு பயிர் தான் ரயன். அது வந்து இப்போ ஓரளவுக்கு விளைச்சலாகி ஒரு கிராண்டியர் லுக்கு கொடுத்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கு. சோ இது என்னுடைய கருத்து. இதை தவிர உங்களுக்கும் இருக்கும் இல்லையா பல கருத்துகள், இதில் நான் பல விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி என்னோட ஜட்மெண்ட் தவறா இருக்கு கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம்னு உங்களுக்கு தோணிருக்கலாம். அந்த தோணலையும் உங்களோட சிந்தனைகளையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. I'll be very much waiting to read your comments guys. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனல்ல பாத்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிட்டு அடுத்த வேலையை நீங்க போங்க. So till I meet in the next videos. Bye from Sami Mami guys. Bye.